அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். ஆடி மாதம் அற்புதமான மாதம். ஆடி மாதத்தை கடக மாதம், கற்கடக மாதம், அம்பாள் மாதம், அம்மன் மாதம், சக்தி மாதம் என்றெல்லாம் நூல்களிலே அழகாக அழைக்கப்படுகிறதுங்க. உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய நாள் இன்றைய நாள். இந்த ஆடி மாதத்திலிருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்குகிறதுங்க. இந்த ஆடி மாதத்தை ஜீவனுள்ள மாதம், ஜீவாதார மாதம் அப்படின்னு ஜோதிட நூல்கள் எல்லாம் அழகாக வர்ணிக்கின்றன. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஆடி மாதத்தில் தான் கம்பு, எள்ளு, நெல், சோளம் இது மாதிரி பலவிதமான தானியங்கள் எல்லாம் பூமியிலே விதைக்கப்படுகிறது. இந்த ஆடி மாதத்தில் தான் பூமியிலிருந்து பிராணவாயு அதிகமாக வெளியேறுகிறது. வளிமண்டலத்திலேயும் ஆக்சிஜனின் அளவு அதிகரிக்கிறது. அதனால தாங்க நம்ம உழவு தொழில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே ஆடி மாதத்தை தேர்ந்தெடுத்து நம்ம உழுது, நிலத்தை உழுது விதை விதைக்கிறாங்க. ஆடி மாதத்திலே விதைகளெல்லாம் முளைத்து அழகாக வருகிறது. அதனால தாங்க இந்த ஆடி மாதத்தை ஜீவனுள்ள மாதம், ஜீவாதார மாதம் அப்படின்னு நூல்கள் வர்ணிக்கிறதுங்க. பிராணவாயு அதிகரிக்கும் மாதம் என்றும் சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி முன்னோர்கள், நீத்தார்கள் இவங்களையெல்லாம் நினைத்து வழிபடக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குதுங்க. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் சந்திரனுடைய வீடு தான் கற்கடகம். அப்போ சந்திரனுடைய வீடு ரொம்ப சக்தி வாய்ந்த வீடு கடக வீடு. அந்த கடக வீடாகிய சந்திரனுடைய வீட்டிலே சூரியன் அமரக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். அப்போது சூரியன் சிவாம்சம் உடையவர். சிவாம்சம் உடைய சூரியன் சிவசக்தியாக இங்கே மாறுகிறார். அப்போ இந்த ஆடி மாதம் முழுக்க அம்பாளுக்கு அதிகாரம் அதிகரிக்கிறது. பெண் தெய்வங்கள், காவல் தெய்வங்களுக்கெல்லாம் அதிகமான சக்தி கூடுகிறது. அதனால தான் இந்த ஆடி மாதமே விழா கோலம் பூணக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் தான் ஸ்ரீ பார்வதி தேவியானவள், அதான் மணியரசனுடைய மகளாக இந்த பூமியிலே அவதரித்த மாதம். இன்னொரு பக்கம் மதுரை மீனாட்சி அம்மனுடைய அவதார மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. அம்மன் கோவிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதம் முழுக்க வேப்பிலையெல்லாம் கட்டி சிறப்பாக விழா கொண்டாடப்படுகிறது. இந்த மாதம் முழுக்க நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் பாருங்கள், அம்மன் கோவில் எல்லாமே விழா கோலம் பூண்டிருக்குங்க. எலுமிச்சம்பழ மாலை அம்பாளுக்கு சாத்துறது, வேப்பழக மாலை அம்பாளுக்கு சாத்துறது, அதே மாதிரி பூமிதித்தல் என்று சொல்லக்கூடிய தீமிதித்தல், பால் குடம் ஏந்தி சென்று பாலாபிஷேகம் செய்தல், பல வேண்டுதல்கள் செய்தல், எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுதல்னு ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த மாதத்திலே கொண்டாடப்படுகிறதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் மழையெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம். அதில் தொற்று நோய்களெல்லாம் அதிகரிக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவாங்க. ஒவ்வொரு அம்மன் ஆலயத்திலையும் கூழ் ஊற்றும் விழா நடைபெறும். அப்போ இந்த கூழை அருந்துவதன் மூலமாக செரிமான கோளாறு இல்லாமல் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஆடி மாதத்தில் வெயிலும் மழையும் கலந்து வர்றதுனால செரிமான கோளாறு இருக்கும். அதனால் எளிதில் செரிமானக்கூடிய கூழை வார்த்தாங்க. அந்த கூழை மக்கள் எல்லாம் அருந்தி ஆரோக்கியமாகவும் அந்த காலத்திலேருந்து இருந்தாங்க. அப்போ அறிவியல் பூர்வமாகவும் இந்த மாதத்திலே நம்முடைய மக்கள் கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி செவ்வாய் தேடி குழின்னு சொல்லுவாங்க. ஆடி செவ்வாயில் ஔவையார் நோன்பெல்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது தீர்க்க சுமங்கலி யோகம் கொடுக்கும். அதே மாதிரி கன்னி பெண்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடியது. எலுமிச்சப்பழ தீபம் ஆடி செவ்வாயில் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை எல்லா அம்மன் ஆலயங்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், புஷ்பாஞ்சலி அதெல்லாமே சிறப்பாக செய்யப்படும். திருச்சி அருகில் உள்ள திருவானைக்காவிலே ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் குருநாதராகவும் அம்பாள் மாணவியாகவும் இருந்து உபதேசம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையிலே நிகழ்கிறதுங்க. ஆடி மாத வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நாம் விளக்கேற்றினோம்னா நினச்சது எல்லாமே நிறைவேறுங்க. ஆடி பௌர்ணமி சங்கரன் கோவிலில்
ஸ்ரீ கோமதி அம்மன் சன்னதிலாம் ரொம்ப விசேஷம். ஆடி தபசு ரொம்ப விசேஷம். குரு பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜெயந்தியும் இந்த ஆடி மாதத்தில் தாங்க கொண்டாடப்படுகிறது. ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் திருத்தணி முருகன் கோவிலெலாம் பார்த்திங்கன்னா படிக்கெல்லாம் பூஜை, படிக்கட்டு பூஜையிலேருந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும். சகல முருகன் ஆலயங்களிலும் ஆடி கிருத்தியிலேருந்து ஏகப்பட்ட விசேஷங்கள், காவடி எடுக்கிறது, அதே மாதிரி பால் காவடி எடுக்கிறதுன்னு அலகு குத்துறது எல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே மாதிரி கருடாழ்வாருடைய ஜெயந்தி, ஸ்ரீ கருட ஜெயந்தி அனுசரிக்கப்படக்கூடிய மாதம் ஆடி மாதத்தில் சுவாதியில் தான். அது மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். ஆடிப்பூரம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய அவதார திருநாளாக ஆடிப்பூரமும் கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ கஜேந்திரன் என்ற யானையை முதலை கவ்விய போது சக்கராயத்தால் ஸ்ரீ விஷ்ணு பகவான் அந்த கஜேந்திர யானையை காப்பாற்றிய திருவிளையாடல் நிகழ்ந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் தாங்க. அதே போல் ஆடி 18ஆம் பெருக்கு கிராம பகுதியெல்லாம் அந்த அப்படியே தேர் திருவிழா தான். கலந்த சாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே காவிரி அன்னையை நதியை வணங்கிட்டு பெண்கள் எல்லாருமே கூட்டம் கூடி கோலாட்டம் கும்மியாட்டம் எல்லாம் ஆடி அந்த கலந்த சாதத்தை எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு இறைவனையும் வணங்கிவிட்டு நதியையும் நீரையும் வணங்கிவிட்டு வீடு நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புத திருநாள் நிகழும் மாதம் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு நாளாகும். ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முதல் அமாவாசை. அதனால தான் ஆடி அமாவாசை அன்னைக்கு நீத்தார்க்கு நாம் சடங்குகள் செய்கிறது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரார்த்தம் பண்ணுறதுலேருந்து தர்ப்பணம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப விசேஷமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் அந்த ஆடி பூரம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்னைக்கு அம்பாளுக்கு வளையல்கள் அணிவித்து வளையலை பிரசாதமாக பெற்றுக்கொண்டால் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகமும் அதாவது நல்ல ஒரு கணவரும் அமையக்கூடிய அற்புத நிகழும் வரமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அந்த ஆடியிலே ஆடிப்பூரத்திலே அந்த நிகழ்வுகள் நிகழ்த்தப்படுகிறதுங்க. பெரியபாளையத்தம்மன் கோவில் 2 மாதம் ரொம்ப சிறப்பாக இந்த ஆடி மாத திருவிழா நடக்குதுங்க. கிராம தேவதைகள் எல்லாத்துக்குமே கன்னியம்மன், பொன்னியம்மன், செல்லியம்மன், நாகதேவதைகளுக்கு, காவல் தெய்வங்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பானது கொண்டாடப்படுகிறது. தஞ்சாவூரில் நிசும்பசூதனி ஸ்ரீ உக்ரகாளியம்மனுக்கு ஆடி 18ஆம் பெருக்கன்னை பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் வழிபட்டுட்டு போவாங்க. அந்த நிகழ்வு இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மலரஞ்சலி, அதை அவங்க என்ன சொல்லுவாங்க, மலர் முழுக்குன்னு சொல்லுவாங்க, அது கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அவதார நட்சத்திரங்கள் நிகழ்ந்த மாதம் சேரமான் பெருமான், கடற்றறிவார், அதே மாதிரி பெருமிழலை குறும்பர், கலியர், அதுக்கு அடுத்தது கோட்புலியர், மூர்த்தி நாயனார், புகழ் சோழர், கூற்ற நாயனார் இவங்களுடைய திரு அவதாரங்கள் நட்சத்திரங்கள் நிகழ்ந்த மாதம். இதே மாதிரி குதம்பை சித்தர்லேருந்து ஆண்டாள் நாச்சிலேருந்து கந்தாடை தோழப்பர்லேருந்து வத்திநாராயண பெருமான்லேருந்து ஆளவந்தாருடைய திருநட்சத்திரங்கள் நிகழ்ந்த மாதம். இப்படி ஆடி மாத பெருமைகளை அடுக்கடுக்காக மணிக்கணக்கில் நாள் கணக்கில் சொல்லிட்டு போகலாங்க. ஆனால் அடுத்ததாக ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களை கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த சூரியன் ஓரளவு உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்தாருங்க. ஆனால் இப்பொழுது 4வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. குரு பகவானுடன் சேர்ந்து சிவராஜ யோகமாக சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குடும்பத்தில் வீட்டில் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. பிரபல யோகாதிபதியாக பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் பூர்வ புண்ணியாதிபதியாகிய சூரியன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு நல்லது நடக்குங்க. படிப்பில் அவங்க நல்லா முன்னேறுவாங்க, அதிக மதிப்பெண்களை எடுப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த கல்லூரியில் எதிர்பார்த்த பாடப்பிரிவில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. தந்தை வழி சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தால் தவறாமல் இந்த மாதத்தில் கைக்கு சேருங்க. அதே போல் திடீர் பணவரவு, செல்வாக்கு அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது.
பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பணத்தை வந்து செலுத்துறது, அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். தைரியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 6வது வீட்டுக்குள்ளார போய் மறைய இருக்கிறதுனால அதிலேருந்து வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சிறு சிறு வாகன பழுதுகள், விபத்துகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இந்த மாதம் முழுக்க புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். பழைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க. வியாபாரமும் எல்லா வகையிலுமே லாபகரம் இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி இருக்கிறதுனால அதிகமாக முன்பணம் போட்டு எதையும் தொடங்க வேண்டாங்க. உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா சூரியனும் குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கும், சிலருக்கு ப்ரமோஷன் அது மாதிரி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வடிவுடையம்மனை வணங்குறது நல்லதுங்க. கண் பார்வையற்றவர்களுக்கு உதவுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. ஆடி மாதம் அமோகமாக இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களை கடந்த 1 மாத காலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து கடுகடு சிடுசிடுன்னு உங்களை பேச வச்ச சூரிய பகவான் இப்போது 3வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் சிரிச்ச முகத்தோடு இந்த மாதம் முழுக்க இருப்பீங்க. கோபதாபங்கள் எல்லாமே குறைஞ்சிரும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். தள்ளிப்போன விஷயங்கள், தாமதமான விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியும். தைரியமாக சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீங்க. மற்றவங்க சார்ந்திருக்காமல் நமக்கால நாம் நின்று ஜெயிச்சு காட்டுவோம். மற்றவன் நிழலில் நாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற தைரியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. இந்த மாதம் முழுக்க 3வது வீட்டிலேயே சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால சகோதரிக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. தம்பி தங்கைகளுடைய ஆதரவு கிடைக்கும். பாசமாகவும் இருப்பாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் அரசாங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சாதகமாக முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குவீங்க. சமையலறை சாதனங்கள் வாங்குவீங்க. வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பழைய நகையை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. அதே மாதிரி பிரபல யோகாதிபதி புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பூமி, சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க பரபரப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அதிகாரிகளும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு காது கேளாதவர்களுக்கு நீங்கள் உதவுங்க. அதே மாதிரி ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்கள் வழிபடுறது நல்லது. வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம் ஏதாவது தானமாக கொடுங்க. ஆடி மாதம் அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களை கடந்த 1 மாத காலமாக உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துக்கிட்டு ஏகப்பட்ட வேலை சுமை, தூக்கம் இல்லாமல் போனது, கை கால் அசதி, சோர்வு, இப்படி பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த சூரியன் இப்போது உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் கடந்த 1 மாத காலமாக இருந்து வந்த சோர்வு, களைப்பிலிருந்து விடுபட்டு இந்த மாதம் ஆடி மாதம் முழுக்க நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் நீங்கள்
நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் புதனும் வலுவாக இந்த மாதம் முழுக்க இருக்கிறாரு. அதனால் தைரியமாக பேசுவீங்க, முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதே போல் சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் இருந்த சங்கடங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க பலமாக வராரு. அப்படி இருக்கிறதுனால வீட்டில் சந்தோஷம் உண்டு, வீட்டில் விசேஷங்க எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே சுமூகமாகவும் முடியுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால வீட்டில் எல்லா நேரத்திலுமே ஒரு சந்தோஷ செய்தி எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த தொகை கிடைக்கும். பழைய கடனில் ஒரு சின்ன பகுதியை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சகோதர வகையிலிருந்து வந்த மனஸ்தாபங்கள் அதெல்லாமே சரியாகுங்க. சனி பகவானும் இந்த மாதம் முழுக்க வலுத்து இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறது, அதற்கான முன்னேற்பாடுகளை கவனிக்கிறது, தொழில் தொடங்கிறதுக்கு இடம் பார்க்கறது அல்லது கடை பார்க்கறது, இன்டீரியர் ஒர்க் ஆரம்பிக்கிறதுன்னு இந்த மாதம் முழுக்க பரபரப்பாக இருப்பீங்க. இருக்கிற வியாபாரம் இந்த மாதம் முழுக்க களைகட்டும், அதிக லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சில கோர்ட்டு கேஸு அதெல்லாம் சாதகமாக முடியும். நிலுவை சம்பள பாக்கி தொகை அதெல்லாம் கையில் கிடைக்கும். புது வேலையும் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிநாதன் புதன் பலமடைகிறாரு. அப்படி இருக்கிறதுனால உயர்கல்விக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறது, நீங்கள் எதிர்பார்க்குற கல்லூரியில் இடம் கிடைக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஜாபில் இருக்கிறவங்க தங்களுடைய குவாலிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தாய் மாமன் வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள்லாம் போய் வருவீங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த உரசல் போக்கெல்லாமே மாறும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு திருச்சி அருகிலுள்ள சமயபுரத்திலே அருள்பாலிக்கக்கூடிய சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மனை சென்று வணங்கி வர்றது நல்லதுங்க. மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பாசிப்பயிறு என்று சொல்லக்கூடிய பச்சை பயிறு தானமாக கொடுங்க. ஆடி மாதம் அருமையாக இருக்குங்க. கடக ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து சரியான தூக்கம் இல்லாமல் உங்களை ஒரு வழியாக அலைகழிப்பு செய்த சூரியன் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருந்து கொஞ்சம் சிரமங்களை கொடுத்துட்டுருக்காரு. அவரோட இந்த சூரியனும் உட்கார்ந்ததுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், சளி தொந்தரவு, லேசாக வயிற்று வலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தூசு துரும்பு இருக்கிற இடத்துக்கு அதிகம் போகாமல், அப்படி அது மாதிரி இடம் கிராஸ் பண்ணுறதா இருந்தால் மாஸ்க், முகக்கவசம் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் ஜூலை மாதம் வரைக்குமே அருமையாக இருக்கிறாருங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 12ஆவது வீட்டில் மறைகிறாருங்க. அதனால் ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரிபார்க்கறது நல்லது. பெற்றோருடன் சின்ன சின்ன கருத்து மோதல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சகோதர வகையில் செலவுகள் இருக்கும். முன்கோபத்தில் எதையாவது பேசி வச்சு மற்றவங்க மனசை நோகடிக்க வேண்டாங்க. இந்த மாதம் முழுக்க புதன் சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நட்பு வட்டம் பெருசாகும். புது நண்பர்களும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆவது வீட்டில் வலிமையான இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தங்க நகைகள் இதெல்லாம் வாங்க வாய்ப்பு இருக்குது.
அந்த புது டிசைனில் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கள்ல அதுவும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு சுக்கிரன் வந்து அடுத்தது மாறுறாரு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 3வது வீட்டுக்கும் போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க ஓரளவு பணப்புழக்கம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது. மாதத்தின் முற்பகுதி அமோகமாக இருக்குது, பிற்பகுதி கொஞ்சம் மந்தமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு கூடும், ஆனால் வேலை சுமை இருக்கும். அதிகாரிகளை முறைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு தஞ்சாவூரில் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ புன்னைநல்லூர் மாரியம்மனை நீங்கள் வணங்குறது நல்லது. அதே மாதிரி கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவ பாருங்க. அதே மாதிரி நீர்க்காய்களாகிய பரங்கிக்காய் அல்லது பூசணிக்காய் தானமாக கொடுங்க. ஆடி மாதம் அற்புதமாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு மன தைரியத்தையும் சின்ன சின்ன நிம்மதியையும் கொடுத்து வந்த உங்கள் ராசிநாதன் சூரியன் இப்போது 12வது வீட்டுக்குள்ளார வந்து மறைஞ்சிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பதட்டம் இருக்கும், இனந்தெரியாத சின்ன சின்ன கவலைகள்லாம் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. தூக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏதேதோ நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் குறைஞ்சி நாளடைவில் நேர்மறை எண்ணங்களும் வர ஆரம்பிக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் இந்த மாதம் முழுக்க நீங்கள் போய் வருவீங்க. ஏன்னா ராசிநாதனாகிய சூரியன் சுபகிரகமாகிய குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. காலில் சக்கரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதம் முழுக்க நிறைய இடங்களுக்கு சுத்த வேண்டிய சூழ்நிலைகளும் வருங்க. உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் சுக்கிரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் எட்டி பார்க்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் புதுசு வாங்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி நகை நட்டு வாங்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. புதனும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தைரியமாக பேசி எல்லா வேலைகளையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வரவும் வாய்ப்பு இருக்கிறதுனால அது சம்மந்தமாக கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஆடிட்டரையும் பார்த்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும், லாபம் இருக்கும். ஏன்னா யோகாதிபதி செவ்வாய் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. 10வது வீட்டில் இப்போ இருந்துருக்காரு. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 11வது வீடாகிய லாப வீட்டுக்கு வராரு. அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையிலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும். வியாபாரத்திலையும் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி இந்த மாதம் முழுக்க அலுவலகத்திலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகனுக்கு நல்ல மணமகள் ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு திருச்சி அருகில் உள்ள உறையூர் வெக்காளி அம்மனை சென்று நீங்கள் வழிபடுறது நல்லதுங்க. அதே மாதிரி கைகளை இழந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுக்க ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. ஆடி மாதம் அருமையாக இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களே, இன்றையிலிருந்தே சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. திடீர் பண வரவு, செல்வாக்கு அதெல்லாம் அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்குங்க. வருஷக்கணக்கில் தள்ளி போன சில விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் நிமிஷத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு உண்டு. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகும். வீட்டில் சந்தோஷம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய அந்தஸ்து ஒருபடி உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி
வீடு மனை வாங்கிறதுக்கும் சாதகமான சூழ்நிலை இருக்குது. பேங்க் லோன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இந்த மாதம் முழுக்க செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. இப்போ 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து 10வது வீட்டுக்கு வந்து உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால போட்டிகளில் ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசியலில் இறங்கி சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றியும் வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க லாபம் அதிகமாகவே இருக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. பிள்ளைகளாலும் வியாபாரம் விரிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வெற்றி தான். அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. ஆடி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு திருவக்கரை ஸ்ரீ வக்கரகாளி அம்மனை போயிட்டு நீங்கள் வணங்கிட்டு வாங்க. ஏழை மாணவனுடைய பள்ளி படிப்புக்கு, அதாவது ஏழை மாணவனுடைய அந்த கல்வி கட்டணத்தை செலுத்துறதோ அல்லது பாட புத்தகங்கள் வாங்கி தரதோ அதெல்லாம் நல்லதுங்க. கருப்பு உலர் திராட்சை தானமாக கொடுங்க. ஆடி மாதம் அமோகமாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களை கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற சேமிப்புகள் எல்லாம் கரைச்சிட்டு இனிமேல் நாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேன்னு தவிக்க வைத்த சூரியன் 10வது வீட்டுக்குள்ளார இன்றைக்கி அடியெடுத்து வச்சுட்டாருங்க. 10வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடன் சேர்ந்து சிவராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணத்தட்டுப்பாடெல்லாம் விலகும். பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. கோர்ட்டு கேஸு என்னாகுமோங்கிற ஒரு பயம் உள் மனசுக்குள்ளார இருந்துருந்தது. அந்த பயம் எல்லாமே விலகும். எந்த கேஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. எல்லாத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலையும் கிடைக்குங்க. அதே போல் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு சாதகமாக பயணம் செய்கிறாரு. இந்த மாதம் முழுக்க புதன் பலம் அதிகரிக்கிறதுனால பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த புது டிசைன் நகை நட்டு அதெல்லாம் வாங்கி தருவீங்க. புதுவித ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. வீட்டில் விசேஷந்தான், வீட்டில் திருவிழா தாங்க. அதே போல் உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக தாங்க இருக்கிறாரு. ஏன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 12வது வீட்டில் வந்து நீச்சகதி அடைகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதிகமான அலைச்சல்கள், அதிகமான பயணங்கள், இது மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு பலவீனமாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டிங்கன்னா ஆரோக்கியம் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சனி பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகிறதுனால தொழிலில் வந்து உங்களுக்கு லாபம் இருக்கும். சொந்த தொழில் தொடங்கிறதுக்கு, வியாபாரம் தொடங்கிறதுக்கு கூட சிலர் முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பீங்க. அதே போல் 8வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 9வது வீட்டுக்கு போகிறதுனால அலைச்சல்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்திலேயும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பல்லூர், காஞ்சிபுரம் அருகிலுள்ள பல்லூரிலே அருள்வாளிக்கும் ஸ்ரீ வராகி அம்மனை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க நீங்கள் வந்து ஜெயிச்சு காட்டுறதுக்கு விபத்தில் சிக்கியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. மொச்சை பயிறு தானமாக கொடுங்க. அமோகமாக ஆடி மாதம் இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே கடந்த ஒரு மாத காலமாக 8வது வீட்டில் உட்கார்ந்து செலவுகளை அதிகமாக அள்ளி தெளித்து கொண்டிருந்த சூரியன், திடீர் பயணங்களையும் கொடுத்து கொண்டிருந்த சூரியன் இப்போது 9வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. பாக்கியஸ்தானத்தில் ஏற்கனவே இருக்கிற குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்ததுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. குறிப்பாக 10ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சூரியனுடன் பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய குரு பகவான் சேர்ந்ததுனால பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிமாநிலம், வெளிநாட்டு நிறுவனங்களில் அவங்களுக்கு வேலை கிடைச்சி அவங்க செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். சுதந்திரமும் தருவாங்க மேலதிகாரிகள். அதே மாதிரி உங்களுடைய திறமைக்கு தகுந்த பாராட்டுதல்களையும் இந்த ஆடி மாதம் முழுக்க நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நல்லா இருக்கிறாரு. அதனால் எல்லா
வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் போய் மறையிறதுனால கொஞ்சம் பலவீனமாக நீங்கள் உணர்வீங்க. முன்ன மாதிரி சத்து தெம்பெல்லாம் இல்லை, என்னமோ எதுக்கெடுத்தாலும் ஒரு சோர்வாக இருக்குது, ஒரு மலைப்பாக இருக்குது, ஒரு களைப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சில நேரங்களில் யோசிப்பீங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதெல்லாமே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அவசியமாகுதுங்க. இந்த ஆடி மாதம் முழுக்க சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்குவீங்க, நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுக்கும் போய் வருவீங்க, கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும், எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக இந்த மாதம் முழுக்க எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் குரு பகவான் இருக்கிறதுனால அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. அரசு பதவியில் அரசியல் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய நட்பு, அறிமுகம், அதனால் ஒரு மரியாதை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஆடி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் நீங்கள் கும்பகோணம் அருகில் உள்ள ஐயாவாடி எனும் ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை சென்று நீங்கள் வணங்குவது, வழிபடுவது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கிறதுக்கு ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பதும் நல்லதுங்க. இன்னொரு பக்கம் குடை வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ஆடி மாதம் அமோகமாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்து நேருக்கு நேராக உங்களை பார்த்து அப்பப்போ சூடாக்கி உஷ்ண நோய்களெல்லாம் கொடுத்து வந்த, கண்ணெரிச்சல், வயிற்று வலியெல்லாம் கொடுத்து வந்த சூரிய பகவான் இப்போது 8வது வீட்டுக்குள்ளார மறைஞ்சிருக்கிறாருங்க. சூரிய பகவான் 8வது வீட்டுக்கு வந்ததுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. ஆனால் அதே நேரத்தில் சூரியன் ஏற்கனவே 8வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அப்பாவுக்கு நல்லது நடக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நமக்குன்னு ஒரு 4 ரூபாய் கையில் இருந்தால் தான் நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க. நமக்கும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும், ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். அதனால் ஏதாவது கொஞ்சம் சேமிப்போம், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஏதாவது ஒரு தொகையை முதலீடு பண்ணலாம். அது மாதிரியான ஒரு யோசனைகளும் இந்த மாதத்தில் அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் 6வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சொத்து வாங்குவீங்க. தாய் பத்திரத்தை மட்டும் கொஞ்சம் சரி பார்த்துங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் சரி பார்த்துங்க. கேட்ட இடத்துல லோன்லாம் இந்த மாதம் முழுக்க கிடைச்சிரும். வீடு கட்டுறதுக்கான வேலைகள், அதற்கான முயற்சிகள் அதெல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. இந்த மாதம் முழுக்க செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸில் நல்ல தீர்ப்பு வரும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் பயணம் செய்கிறார் இந்த மாதம் முழுக்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எல்லாம் நிச்சயமாக கிடைக்குங்க. 10ஆம் இடத்துக்குரிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குது. சின்ன சின்ன சலுகைகளும் இருக்குதுங்க. சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக பயணம் செய்கிறதுனால புது பொருட்கள்லாம் வாங்குவீங்க. புது மொபைல் ஃபோன், புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கோயம்புத்தூர் அருகிலுள்ள மேட்டுப்பாளையத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ வனபத்திர காளியம்மனை சென்று நீங்கள் தரிசனம் செய்துட்டு வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மாதம் முழுக்க உதவுங்க. எலுமிச்சம்பழம் தானமாக கொடுங்க. ஆடி மாதம் அமோகமாக இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக 6வது வீட்டில் உட்கார்ந்து ஓரளவு உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தியையும் கொடுத்து வந்த சூரியன் இப்போது 7வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. கண்ணெரிச்சல், முன்கோபம் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சிடுசிடுன்னு பேசுகிறதையும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே நேரம் சூரியனை சாந்தப்படுத்தக்கூடிய அளவில்
குரு பகவானும் கூட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வெற்றி உண்டு. எங்கே போனாலும் நல்லது நடக்கும். அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ கொஞ்சம் விவாதம் வந்தாலும் குடும்ப ஒற்றுமை எந்த வகையிலும் பாதிக்காதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சதெல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். ஆனால் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன இடைவெளி விட்டு பழகிறது நல்லதுங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 7வது வீட்டுக்கு வராரு. அது முதல் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் முழுக்க 5வது வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 6வது வீட்டுக்கு வராரு. அதனால் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் உங்களுக்கு எல்லாம் அமோகமாக இருக்கும். தடங்கல்கள் எல்லாமே விலகும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். எல்லா விஷயங்களும் சாதகமாக முடியும். திடீர்னு ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்ட ஆரம்பிக்கலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க பரபரப்பாக இருக்கும். லாபம் வரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடுங்க. ஆனாலும் 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்க. சுக்கிரன் கொஞ்சம் பலவீனமாகவே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க சிக்கனமாக இருக்கிறதும் நல்லதுங்க. இந்த மாதம் முழுக்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. மறவாமல் ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குங்க. திருநங்கைகளுக்கு உதவுங்கள். அதே போல் காலணி வாங்கி கொடுங்கள். இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக 5வது வீட்டில் உட்கார்ந்து குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளால் நிம்மதி இல்லாத போக்கு, பிள்ளைகளால் செலவுகள் அலைச்சல்கள்னு மன நிம்மதி இல்லாமலே நீங்கள் இருந்தீங்க. உங்கள் நிலைமை புரிஞ்சிக்காமல் சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, நட்பு கட்டங்கள் அவங்கெல்லாம் ஓடி வந்து உங்களை பணம் கேட்டும் நச்சரித்தாங்க. அந்த நிலைமை எல்லாமே இன்னையிலிருந்து மாறுதுங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சூரிய பகவான் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் மன இறுக்கங்கள் எல்லாமே விலகும். குடும்பத்துக்குள்ளார சந்தோஷம் வரும். ஏன் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது போய் எப்போ வீட்டுக்கு போகலாங்கிற நிம்மதி இந்த மாதம் முழுக்க நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளும் உங்களை சரியாக புரிஞ்சிப்பாங்க. அவங்களுக்கு கட்ட வேண்டிய அந்த கல்லூரி கட்டணங்கள், அது மாதிரி கட்டணங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் கட்டி முடிப்பீங்க. அடிமனசில் இருந்து வந்த பயம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். பரவாயில்ல, நம்மாலேயும் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற தைரியம் இருக்குது, சமாளிக்கிற திறமை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்கள் மேலே வர ஆரம்பிக்குங்க. இருந்தாலும் குரு பகவான் 6வது வீட்டில் இருக்கிறதுனால கடன் மேலே கடனாக வாங்கிட்டு போகிறோமே, இந்த கடனெல்லாம் நம்ம எப்போ அடைக்க போகிறோமோ தெரியலையேங்கிற ஒரு பெருமூச்சும் விட்டு கொண்டு இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறாரு. 7வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை பார்த்துன்னு இருக்காரு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 8வது வீட்டில் போய் மறைஞ்சாலும் 2வது வீட்டை பார்க்கறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகமாகும். குடும்ப வருமானமும் அதிகமாகும். செல்வாக்கும் கூடும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. இருந்தாலும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 6வது வீட்டில் வந்து புதன் உட்கார்றதுனால நண்பர்கள் உறவினர்களிடம் சின்ன சின்ன விவாதங்கள், கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லதுங்க. வேலை கிடைச்சி பிள்ளைங்க உங்கள்கிட்ட இருந்து வெளியில் போய் தங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் தாண்டி இந்த மாதம் முழுக்க அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதையும் கூடிக்கிட்டே போகுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சத்தியமங்கலத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பண்ணாரி அம்மனை சென்று நீங்கள் வழிபடுங்க. அதே மாதிரி தாயில்லா பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்யுங்க. தூய பசுமாட்டு நெய் யாருக்காவது தானமாக கொடுங்க. இந்த மாதம் முழுக்க சிறப்பாக இருக்குங்க.
மீன ராசிக்காரர்களே, ஆடி மாதம் முழுக்க உங்களுக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதி செவ்வாய் பயணம் செய்கிறாருங்க. அதனால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலிருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகுங்க. கடந்த மாதம் முழுக்க 4வது வீட்டில் உட்கார்ந்து வீண் செலவுகளை கொடுத்து வந்த சூரியன் இப்போது 5வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம். பயணங்களையும் நீங்கள் தவிர்த்துட்டு ஓய்வெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆனாலும் சூரியனுடன் குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க புதன் சமமாக பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லதெல்லாமே நடக்கும். தாய் வழி உறவினர்கள் மூலமாக ஆதாயம் உண்டுங்க. 6வது வீட்டுக்குள்ளார மறைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு செலவுகளையும் சிக்கல்களையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 7வது வீட்டுக்குள்ளார நுழைஞ்சி உங்களை நேருக்கு நேராக பார்க்க இருக்கிறதுனால மன இறுக்கங்கள் எல்லாமே விலகும். வண்டி வாகன பழுதெல்லாம் சரியாகும். பழசை கொடுத்து புது வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. புது நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்கம் டேக்ஸ் அது மாதிரி வரி வகைகள்லாம் தவறாமல் செலுத்துறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு லாபம் இருக்குங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நாகப்பட்டினத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ நீலாயதாட்சி அம்மனை சென்று வணங்குவது நல்லது. ஆதரவில்லாமல் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உணவு கொடுங்க. தயிர் தானமாக கொடுங்க. ஆடி மாதம் அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, இன்று பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.